ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்பள்ளியிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆமேன், இந்த தின தியானத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆமேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். தேவப்பிள்ளையில இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் என் ஜனத்தார் என்றும், நீங்கள நான் யாரு? அவருடைய ஜனம். ஆமென். அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானாரா. அப்போ வஞ்சனை செய்யாத பிள்ளைகள், அவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா வஞ்சனை செய்யக்கூடாது. அப்படின்னா மற்றவங்களை வஞ்சிக்கிறது, இச்சிக்கிறது, தவறான காரியங்களை செய்கிறது. இதே பிள்ளைல பல காரியங்களில் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பற்றி தவறாக பேசுறது, புறம் கூறுறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் வஞ்சனைக்கான காரியங்கள், அவங்கள வஞ்சிக்கிறதான காரியங்கள். ஆண்டவர் பிள்ளைங்க வஞ்சனை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன். அப்படின்னா அப்படியே அவங்க மேலே கங்கனை கட்டி அது பழிக்க பழி வாங்குறது போல, இதெல்லாம் தவறான காரியங்கள். தேவ பிள்ளைகளே, மற்றவங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது, வஞ்சனையான காரியங்களை செய்யக்கூடாது, மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு அவங்க தீங்கு செஞ்சுருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு நம்மளுக்கு விரோதமாக துரோகங்கள் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு அநியாயங்கள் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கால நன்மை வாங்கி உங்களுக்கு விரோதமாகவே காரியங்களை செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டுடைய குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்துமே, இது டூ டஃப், இது கஷ்டம் தான், இது ரொம்ப கடினமான காரியம் தான். ஆனால் ஆண்டவர் அதை என்ன சொல்லியிருக்கிறார்? சத்துரு சிநேகின்னு சொல்லியிருக்கிறாரு. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டோடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறோன்னா, ஆண்டோடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளே காணப்பட வேணுமா? நான் ஆண்டரை போல இந்த உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக நான் சில காரியம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தேவப்பிள்ளையில் ஆமேன். அப்போ வஞ்சனையான காரியங்கள் செய்யக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், லேவியராகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்களேன், களவு செய்யக்கூடாதான், வஞ்சனை பண்ணக்கூடாதான், பொய் சொல்லக்கூடாதான். அப்போ இதெல்லாம் ஒரு குரூப். அப்படியே பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கு. வஞ்சனை பண்ணால் பொய் சொல்லுவோம், பொய் சொன்னால் களவு திருட்டு பண்ணுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் அருவ இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பிள்ளைங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு. இந்த காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த குணாதிசயங்களை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் அதை செய்ய பழகும்போது, அப்படி வாழும்போது, உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் நாமம் உங்களுக்குள்ள மகிமைப்படும், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலனை கொடுத்து உங்களை கனம் பண்ண அவர் உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். பாருங்களேன், தாவீது எப்படி சொல்றார் பாருங்க. அந்த வஞ்சனையான காரியங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பேசுகிறான். முன்னாடி ஒன்று பேசுறது, அவன் மனசுக்குள்ள தவறான காரியம் இருக்கிறது. அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். தவறா அந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தெருவில் போயிட்டு நான் தூற்றுகிறானா, மற்றவங்களை குறை சொல்றது. தெய்வ பிள்ளைகளே, இது ரொம்ப டேஞ்சரஸான காரியம். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, ஆவிக்குரிய காரியங்களை வளர்கிறோம். இப்படிப்பட்ட வஞ்சனையான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்க சாலமோன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பாருங்க, மெய்சாட்சிக்காரன் உயிர்களை ரட்சிக்கிறானா, வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். அல்லேலூயா. நம்மளுக்கு அப்படியேப்பட்ட சர்டிஃபிகேட் வேணாங்க. ஆமென். நாம் மெய்யான உண்மையான ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அப்படி மெய்யாக பேசுவோம், வஞ்சனையாக்காரங்களை விட்டுருவோம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர், கர்த்தருடைய பிள்ளைங்க. வஞ்சனை பேசக்கூடாது, வஞ்சனையான காரியங்களை செய்யக்கூடாது. இன்னைக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆலோசனை எங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவிச்சு. அப்படி வஞ்சனையான காரியங்கள் இருக்குமானா எங்கள் இருதயத்திலேருந்து எடுத்து போட்டுருங்கப்பா. உமக்கு சாட்சியாய் வாழ உதவிச்சியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன், தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். வஞ்சனை காரியங்களை விட்டுருங்க, ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க. God bless you.